திருமணம் என்றாலே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். கேட்டரிங் முதல் டெக்கரேஷன் வரை திருமண நிகழ்விற்காக ஒரு பெரிய தொகையை செலவிடுவார்கள். குறிப்பாக விருந்தினர்களின் எண்ணிக்கை பொறுத்து உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். சில திருமண நிகழ்வுகளில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அல்லது தயார் செய்து வைத்த உணவு மீதமாகிவிடும். இதற்காக யாரும் இழப்பீடு கேட்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் வரமுடியாமல் போன விருந்தினர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று மணமகள் கூறியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருமணத்திற்கு பல விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் சிலர் கலந்து கொள்ளாமல் போனதால் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருந்த உணவுகள் வீணாகிவிட்டதாகவும் அதற்காக திருமணத்திற்கு வராதவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் அந்த மணப்பெண் கூறியுள்ளார். ஒவ்வொரு தட்டுக்கும் தலா 4000 ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் திருமணத்திற்கு வராத விருந்தினர்கள் இதனை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் மணமகள் கூறியிருக்கிறார். தற்போது இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. இணையவாசிகள் RSVPயை பயன்படுத்தினால் இது போன்ற இழப்புகளை தவிர்க்கலாம் என்று கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். RSVP என்பது விருந்தினர்கள் நிகழ்வில் கலந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த அழைப்பிதழில் உள்ள கோரிக்கையாகும். அழைப்பிதழை பெற்ற விருந்தினர்கள் கலந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை அழைப்பிதழில் அச்சிடப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து உறுதிப்படுத்த வேண்டும். இதன் மூலம் திட்டமிட்டு செலவுகள் செய்து பணமும் உணவுகளும் வீணாவதை தடுக்கலாம்.